அன்பே சிவம். நம்ம இந்த தமிழ் மொழி பற்றி அதனுடைய சிறப்பை பற்றி பார்க்கணும். ஏன்னா தமிழர்கள் எப்பொழுதுமே தமிழ் மொழி தான் சிறந்ததுங்கிற வாதத்தில் ரொம்ப அதிக ஈடுபாடு காட்டுறாங்க, அக்கறை காட்டுறாங்க. தமிழ் சிறந்ததா இல்லையாங்கிறது இப்போ தமிழ் சிறந்தது எல்லாருமே அவங்கவுங்க தாய்மொழி சிறந்ததுன்னு தான் சொல்லுவாங்க. இப்போ நம்ம தமிழ் சிறந்ததுன்னா மலையாளத்துக்காரங்க இல்லை இல்லை தமிழ் தான் சிறந்தது, மலையாளம் சிறந்தது இல்லைன்னு சொல்ல போகிறாங்களாம். தெலுங்கர்கள் தமிழ் தான் சிறந்ததுன்னு சொல்ல போகிறாங்களாம். தெலுங்கர்கள் தெலுங்கு தான் சிறந்ததுன்னு சொல்லிடுவாங்க. ஹிந்திக்காரங்க என் மொழி தான் தாய்மொழி தான் சிறந்ததுப்பாங்க. உலகத்தில் இருக்கிற எந்த மொழிக்காரங்கிட்ட போய் கேட்டிங்கன்னா அவங்க மொழி சிறந்ததுன்னு தான் சொல்லுவாங்களோ ஒழிஞ்சு அவங்க பிற மொழி ஒன்று சிறந்தது அதனால் அந்த மொழியில் நான் படிக்கிறேனோ அந்த மொழியை கற்றுக்கிறேனோ போக மாட்டாங்க. வேணால் வேலை வாய்ப்புக்காக வேறு பக்கம் குடியேற்றத்துக்காக இல்லை வெளிநாட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கே சில நேரத்தில் பரீட்சை வச்சு எக்ஸாம் கிளியர் பண்ணால் தான் வரணுங்கிறாங்க. அந்த மாதிரி காரணத்துக்காக வேணுமா அவங்க அதை படிக்கலாம் முடிஞ்சு தேவை. தாய்மொழியை விட உலகத்தில் சிறந்த மொழி கிடையாது. தமிழனுக்கு தமிழ் தாய்மொழின்றதுனால தமிழ் சிறந்த மொழி அப்படி தான் சொல்லணும். வேறு மொழி அதே மாதிரி பேசுகிறாங்க. சரி, ஓகே, தாய்மொழி நம்ம என்ன சொல்கிறோம், தாய்மொழி தான் முந்தையதுங்கிறோம். ஆப்பிரிக்காக்காரன்ட்ட போனால் ஆப்பிரிக்காக தான் முந்தையம்பா. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாகரிகம் அதுதான் முந்தையதுன்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டு வாத பிரகாரம் தமிழ் தான் முந்தையது. சரி, தமிழ் முந்தையதுன்னே எடுத்துக்குவோம். தமிழ் முந்தையதுன்னா என்னது? தமிழர்கள் முந்தையரா அல்லது தமிழ் மொழி முந்தையதா? அது வேறு விஷயம். முதல்ல தமிழ் முந்தையதுன்னு எடுத்துக்குவோம். தமிழுக்கு அடுத்தது எது அப்படின்னா நம்ம கிட்டத்தட்ட சமஸ்கிருதத்தை சொல்கிறோம். இப்போ நம்ம ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்குவோம். தமிழ்நாட்டில் தமிழ் பேசுகிறாங்க, அல்லது சவுத் இந்தியாவில் தமிழ் பேசுகிறாங்க. வட இந்தியா முழுக்க என்ன பேசியிருப்பாங்க? சரி, வட இந்தியா முழுக்க தமிழே பேசியிருக்காங்கன்னு வச்சுக்குவோம். அது மருவி சமஸ்கிருதமாகலாம். மருவி தான் சமஸ்கிருதமாக முடியும். இல்லை சமஸ்கிருதம்னு திடீர்னு ஒரு மொழியை இப்போ ஒரு 2000லேருந்து இப்போ ஒரு உதாரணத்துக்கு 2500 வருஷத்துக்கு முன்னால் தமிழ் தோன்றியது. சரி, அப்புறம் 2000 வருஷம் கழித்து சமஸ்கிருதம் தோன்றியது. சரி, இந்த இடைப்பட்ட காலத்தில் தமிழர் அல்லாதவர்கள் இப்போ சமஸ்கிருதம் தோன்றுச்சு இல்லை, அப்போ சமஸ்கிருதம் பேச ஆரம்பித்தாங்களே, அந்த சமஸ்கிருதம் பேசினவங்களாம் இந்த குறிப்பிட்ட இடைப்பட்ட 500 ஆண்டு காலம் என்ன மொழி பேசுனாங்க? ஒன்று தமிழ் பேசியிருக்கணும், இல்லை வேறு மொழி ஏதாவது பேசுனாங்களா? பேசுனதா இல்லை. ஏன்னா ரெண்டாவது மொழி சமஸ்கிருதம் தாங்கில வேறொரு மொழி பேசியிருக்க வேண்டிய இதுவே இருக்குல்ல, கூற்றே சொல்ல முடியாது. சரி, அப்போ ரெண்டாவது மொழியாக சமஸ்கிருதம் உருவாயிருச்சுன்னா அப்போ எல்லா பக்கமும் தமிழ் தான் பேசுனாங்க. அதில் ஒரு பகுதி மருவி சமஸ்கிருதமாச்சு. அப்புறம் அதில் ஒரு பகுதி மருவி மராட்டியமாச்சு, குஜராத்தி ஆச்சு, காஷ்மீரி ஆச்சு, ஹிந்தி ஆச்சு, இப்படி எல்லாம் ஆச்சு. ஓகே, அப்போ முதல் மொழி எது? சமஸ்கிருதம். நம்ம என்ன சொல்கிறோம்? அது தமிழ் அப்படிங்கிறோம். தமிழ்லேருந்து உருவான ஒரு 5 மொழியை தேர்ந்தெடுத்து சொல்கிறோம். அதே இது தெலுங்கு, கன்னடம் இதெல்லாம் சொல்கிறோம். அப்புறம் சமஸ்கிருதம் தமிழுக்கு அடுத்தது தோன்றியதுங்கிறோம். அடுத்தது தோன்றுனா அது தமிழிலிருந்து தான் தோன்ற முடியும். அப்படின்னா தமிழிலிருந்து தான் சமஸ்கிருதம் தோன்றுச்சு. அப்போ சமஸ்கிருதத்தை நம்ம ஏன் ஏற்றுக்க மாட்டேங்கிறோம்? தமிழிலிருந்து தோன்றிய தெலுங்கு, கன்னட, மலையாளத்தை ஏற்றுக்கொண்ட போது துளுவத்தை தமிழனுடைய துணை மொழிகள்னு ஏற்றுக்கொண்டது, அல்லது தமிழிலிருந்து மருவிய அல்லது தமிழிலிருந்து பிறந்த மொழிகள் அப்படின்னா தமிழில் இருந்தான சமஸ்கிருதமும் பிறந்திருக்கும். அப்புறம் சமஸ்கிருதத்தில் தான் மற்ற மொழிகள் பிறந்திருக்கும். அப்போ இந்தியா முழுக்க இருக்கிற எல்லா மொழியும் என்னது? ஒரே மொழி தானே. எல்லா மொழியும் தமிழிலிருந்து பிறந்தது. அப்போ நமக்கு ஏன் மொழி பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு கேட்கணும். நல்லா யோசிச்சு பாருங்க. இப்போ நம்ம ஆ இ ஊனா தமிழில் மட்டும்தான் இருக்கா? பிற மொழிகளில் வேறு வார்த்தையா? எந்த ஸ்கிரிப்ட் எடுத்துக்கிட்டீங்களா? ஆ இ ஊ அக்கு இந்த இதுதான் 237 இதுக்குள்ளே தான் வருது. இன்னும் கொஞ்சம் கூடுதல் எழுத்துக்கள் வருது. ஆனால் நம்ம என்ன ஒரு தமிழர்களுடைய கூற்று அப்படின்னா, இது ஏதோ தமிழில் மட்டும்தான் இருக்குதான் அப்படின்னு சொல்லிட்டா. மாடா மான்னு கத்துதா அப்படின்னா, மாடு மான்னு தான் கத்துது, அம்மானு தான் குழந்தை சொல்லுது. மாங்கிற வார்த்தை தான் எல்லாத்தையும் தமிழில் மான்னா, அப்புறம் மற்ற மொழியில என்னது? மாதாஜி, பிதா, மான்னு தான் எல்லா மொழியிலையும் சொல்கிறாங்க. என்னமோ தமிழ் மாடு மட்டும் மான்னு கத்துதான். அப்போ வேறு மொழி மாடு என்ன? அந்த மொழி மாடு குஜராத்தில், பீகாரில் இருக்கிற மாடெல்லாம் தமிழில் தான் மான்னு கற்றுதாங்களா? அந்த தமிழ் கற்றுக் கொடுத்தாங்களா? இல்லை தமிழை அதுவும் கற்றுருக்கா என்னன்னு தெரியல. தமிழில் மான்னு கற்றுதான், கான்னு கற்றுதான், இப்படியெல்லாம் ஒரு இது அம்மான்னு குழந்தை சொல்லுதான். அப்புறம் வேறு மொழி மாநிலத்திலெல்லாம் குழந்தை என்னன்னு பேசுதான்? வேறு ஏதாவது பேசுதா? எல்லா மொழியும் தமிழ் தானே பேசுது. அப்புறம் தமிழுக்கு மற்ற மொழிக்கு உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு ஒரு விவாதம் எடுத்துக்க முடியுமா இல்லையா? சரி, ஓகே, இதுக்கு அடுத்தது சொல்கிறோம்.
ரூபாய் நோட்டில் இருக்கிற 14 மொழிகளும் நாம் அப்படிங்கிறோம். ரூபாய் நோட்டில் என்ன 14 மொழி இருக்குது? ஒரு ரூபாய்ங்கிற ஒரு வார்த்தை இருக்குது, அது ஒரே ஒரு மொழி தான். அந்த ஒரு மொழி வார்த்தையை 14 ஸ்கிரிப்டில் எழுதியிருக்கிறான். வேறு ஸ்கிரிப்டு தான் எழுதியிருக்கிறான் ஒழிஞ்சு வேறு மொழி வார்த்தை கிடையாது. மொழிக்கும் எழுத்து வடிவத்துக்கும் இன்னும் வித்தியாசம் தெரியாத மக்கள் தான் இருக்கிறாங்க. இப்போ ஒரு ரூபாய் நோட்டை எடுத்துக்கிறோம். இந்த ரூபாய் நோட்டில் பல்வேறு மொழியில் எழுதியிருக்குது அப்படிங்கிற பல்வேறு மொழியில் எழுதலை, பல்வேறு எழுத்து வடிவத்தில் எழுதியிருக்குது. வார்த்தை ஒரே வார்த்தை தான். இப்போ 100ன்னு போட்டிருக்குன்னா, இப்போ இதில் 100ன்னு போட்டிருக்கு. இந்த 100 வந்து என்ன தமிழ் எழுத்தா, இல்லை ஹிந்தி எழுத்தா, மலையாள எழுத்தா, கன்னட எழுத்தா? 100 யாரை படித்தாலும் இந்த 100ன்னு எழுதிட்டு படிக்க சொன்னால் 100ன்னு தான் படிப்பாங்க. வேறு மொழிக்காரங்க இதை 100ன்னு படிக்கலாம், 100ன்னு படிக்கலாம், எப்படி படித்தாலும் இது 100 தான். இது 100ங்கிறது மாறாது. அது நீங்கள் ஒரு வார்த்தை உச்சரிக்கிற மொழியினால் 100ங்கிறது மாறாது. அதே மாதிரி எழுத்து வடிவம் தான் மாறி இருக்கிறோம். அந்த வார்த்தை அதே தான். இந்தியான்ற வார்த்தையை பல்வேறு எழுத்து வடிவத்தில் வந்து நம்ம எழுதியிருக்கிறோம், அவ்வளோதான். தேவநாகரி ஸ்கிரிப்டில் எழுதியிருக்கலாம், தெலுங்கு ஸ்கிரிப்டில் எழுதியிருக்கலாம், தமிழ் ஸ்கிரிப்டில் இருக்கலாம். தமிழ் ஸ்கிரிப்டின்னு கூட சொல்லக்கூடாது, அதெல்லாம் தமிழ் ஸ்கிரிப்டு. தமிழ் மொழியை நம்ம வந்து எழுதுறதுக்கு பயன்படுத்துகிற ஒரு ஸ்கிரிப்ட், அது தமிழ் ஸ்கிரிப்ட் கிடையாது. ஏன் அந்த ஸ்கிரிப்டில் வந்து வேறு மொழி எழுத முடியாதா? சமஸ்கிருதத்தில் எழுத முடியாதா? தெலுங்கு எழுத முடியாதா? இங்கிலீஷ் எழுத முடியாதா? இந்த ஸ்கிரிப்டில் வந்து எல்லாமே எழுதுகிறோம். ஒரு ஃபாண்ட் இருக்குது, பாம்னி இருக்குது, நிறைய ஃபாண்ட் இருக்குது. அந்த மாதிரி இது ஒரு ஸ்கிரிப்ட், அவ்வளோதான். இந்த ஃபாண்டில் எப்படியோ அதே மாதிரி இந்த ஸ்கிரிப்டில் எல்லா மொழியும், உலகத்தில் இருக்கிற எல்லா மொழியும் இந்த ஸ்கிரிப்டை வச்சே எழுதலாம். அதே மாதிரி இருக்குது. இந்த 14 ஸ்கிரிப்டோ, 12 ஸ்கிரிப்டோ, 10 ஸ்கிரிப்டோ, இல்லை 10,000 ஸ்கிரிப்டோ, இந்த ஸ்கிரிப்டை வச்சு எல்லா மொழியும் எழுத முடியும். அதனால் இந்த ஸ்கிரிப்டை வச்சுக்கிட்டு அந்த ஸ்கிரிப்டெல்லாம் ஒரு மொழின்னு சொல்லக்கூடாது. மொழிங்கிறது பேசுறது. இது எழுத்து இந்த மொழியை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு, டாக்குமெண்ட் பண்ணுறதுக்கு, ஆவணப்படுத்துறதுக்கு, அல்லது ஒரு இதாக இப்போ ஒரு பிளேயரில் ரெக்கார்ட் பண்ணுறோம், திரும்பி போட்டு பார்க்குறோம். அதே மாதிரி இதை எழுத்து வடிவமாக்கி வேறு யாரும் படிக்கிறதுக்கு, அதுக்கு தான் பயன்படுத்துகிற மொழிஞ்சு. இந்த எழுத்து வடிவத்தை வச்சுக்கிட்டு இது வந்து தமிழ், இது மலையாளம், இது கன்னடம், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ நம்ம வந்து ஒரு பொது எழுத்து வடிவம் இருந்துச்சுன்னா எல்லாருமே வந்து என்ன பண்ண முடியும்? இந்த மொழியை வேறுபடுத்தியே பார்க்க மாட்டாங்க. இப்போ ஒரே மொழிங்கிறத விட ஒரே மொழியெல்லாம் இந்த இந்தியாவுக்கு தேவையில்லை. ஆனால் ஒரே ஸ்கிரிப்ட் தேவை. ஒரே ஸ்கிரிப்டில் எல்லாத்தையும் எழுதி பாருங்க, எந்த மொழி வித்தியாசமும் இருக்காது. எந்த மொழிக்காரனும் ஒரே ஸ்கிரிப்டில் எழுதுறீங்க. இப்போ சென்னைன்னு எழுதுறீங்க, ஒரே ஸ்கிரிப்டில் எழுதுறீங்கன்னா இந்தியா முழுக்க இருக்கிற எல்லாருமே அந்த ஒரே ஸ்கிரிப்டை படித்தா சென்னைங்கிறத சென்னைன்னு எல்லாருமே படிப்பாங்க, எந்த மொழிக்காரனாக இருந்தாலும். இப்போ நம்ம வந்து நம்பர்ஸ் எழுதுகிறோம். நம்பர்ஸ் என்னன்னு சொல்லுவோம்? 1 2 3 4ன்னு எழுதுகிறோமில்ல, அதே எழுத்தை தான் எழுதுகிறோம். ஆனால் இங்கிலீஷ் மீடியம் பையன் 1 2 3 4 5ன்னு படிக்கிறான். எழுத்து ஏதாவது மாற்றி எழுதணுமா? ஒரே ஸ்கிரிப்டு. அதே மாதிரி எழுத்தையும் ஒரே ஸ்கிரிப்ட் இருக்கணும். அந்த ஒரே ஸ்கிரிப்ட் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து மொழி வேறுபாடே முதல்ல தெரியாது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் அடுத்த பதிவில் பார்ப்போம். அன்பேஷு.